இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. அம்மா உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் கிளம்பலாம். இப்பவே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்தாங்க. அம்மாக்கு ஈவினிங் 5 o'clock ஒரு மீட்டிங் இருக்கு. யாரை மீட் பண்றாங்க, என்ன ஏதுன்னு எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஓகே சார். ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? கிளம்புங்க. ஓகே சார். இதெல்லாம் நல்லா தரவா செக் பண்ணி பாரு. ஓகே சார். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். மத்ததெல்லாம் நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. சார், எனக்கு இன்னும் இன்டர்வியூவே நடக்கல. யார் நீ? நானும் இன்டர்வியூக்கு வந்த பையன் தான் சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாரோ? எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. அது ஏற்கனவே நம்ம காலேஜ்க்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பான். அப்ப பாத்திருப்பீங்க. ஓ, உனக்கு தெரிஞ்ச பையனா? ஆமா. அப்ப கண்டிப்பா உனக்கு வேலை கொடுக்க கூடாது. விஜய், அந்த பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிடு. அப்படியே எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடு. சரிம்மா. பிரீத்தி ஆண்டி, இந்த பொண்ணு தான் நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். நல்லா படிச்சிருக்கா. எல்லா கேள்விக்கும் ஷார்ப்பா பதில் சொல்றா. எனக்கு பிஏவா வர அவளுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கு. ஓகே ஆண்டி. என்ன பிரீத்தி, ஏதோ சொல்ல வர? என்ன விஷயம்? இல்ல ஆண்டி, இந்த பையன் முன்னாடி வாடா. இவன் பேரு சண்முக மேடம். இவனும் இந்த இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கான். ரொம்ப நல்ல பையன். என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாங்க. நல்லா படிச்சிருக்கான். டேலண்டா ஒர்க் பண்ணுவான். இவனதான் நான் உங்க பிஏவா ரெஃபர் பண்ணலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாமே பிரீத்தி. தெரியும் ஆண்டி, ஏன் தப்புதான். மறந்துட்டேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது வேலை காலியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அங்க அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஓகே ஆண்டி. படிக்காத கிராமத்தா பொண்ணுன்னு சொல்றீங்க. அவதான் நமக்கு ஒரு எதிரியா? அவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வீடே தலைகீழா மாறிடும். நாம மாத்துவோம் மேடம். இந்த தைரியம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பிளான் பண்ற எல்லாத்தையும் சரியா முடிச்சிட்டா கிடைக்கிற சொத்துல உனக்கு ஒரு % கிடைக்கும். உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது மேடம். சரி, ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சரிங்க மேடம். என்ன கூட வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை அழிக்க பிளான் பண்ற பத்தியா? இதுக்கு தாண்டி நான் இந்த கெட்டப்லே வந்தேன். என்ன மீறி நீ என்ன செய்யறன்னு நானும் பாக்குறேன். அப்பா, சினிமால எப்படிதான் இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் மாத்திட்டு நடிக்கிறாங்களோ. அதுலயும் பொண்ணுங்க ஆம்பளை விஷயத்துல நடிக்கிறது கொடுமை. முதல்ல இந்த வேஷத்தை கலைக்கணும். அப்பாடா, கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா ரிலாக்ஸா தூங்கலாம். சண்முகம், சண்முகம். யாரு? ஓகேவா? ஓகே மேடம்.
இல்லையே, மீசை இருந்த மாதிரி தெரியலையே. ஆ, ஓ, மீசை முன்னாடி இல்லையே. இருக்கேன் மேடம். இல்ல இல்ல, இப்ப பேசிட்டு இருக்கும்போது மீசை இல்லாத மாதிரி தெரிஞ்சது. நான் என்ன ஒட்டு மீசையா வச்சிருக்கேன் கழட்டி வைக்கிறதுக்கு. நீங்க வேற ஏதாவது யோசனையில இருந்திருப்பீங்க மேடம். சரி, சொன்னதை மறந்துடாது. நாளை காலையில சீக்கிரம் ரெடி ஆகணும். சரிங்க மேடம். என்ன இவன் அப்போ மீசைய பார்த்த மாதிரி இல்லையே. அப்பாடா, தப்பிச்சோம். கதவு உள்ள பூட்டிருக்கு. வித்யா ரூம்ல யார் இருக்கா? உள்ள யாரு? ஏய் சஞ்சய், என்னடா வித்யாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லப்பா, எங்க தெரியும், அவளை கண்டுபிடிக்க முடியல. தொலைஞ்சு போனா கண்டுபிடிக்கலாம், வேணும்னே மறைஞ்சு இருக்கிறவளை எப்படா கண்டுபிடிக்கிறது? எல்லாம் உங்களால வந்ததுப்பா. நீங்க அவளை வெளியில போக விட்டுற கூடாது. உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்காக தான் அவ மறைஞ்சிருக்கா. அவளை தேட வேண்டாம், அவ பத்திரமா இருக்கா. மாமா, அவ என் கூட இல்லாம எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு மாமா. சரி, இப்ப வித்யா ரூம்ல யார் இருக்கா? கதவு உள்ள போட்டு இருக்கு. புதுசா ஒரு பையன் உங்க அம்மாவுக்கு பிஏவா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அவன் பேரு சண்முகம். அவனுக்கு உங்க அம்மா வித்யாவோட ரூமை கொடுத்திருக்கான். என்னது? வேலைக்கு சேர்ந்த பிஏவுக்கு ஏன் பொட்டாட்டி ரூமை கொடுத்திருக்காங்களா? அவனும் இந்த ரூம்ல தங்கியிருக்கானா? உங்க அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்னப்பா செய்வான்? சந்தோஷமா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறான். டேய், எல்லாம் அந்த பிரீத்தியோட ஏற்பாடுற. அவ ரெக்கமெண்டேஷன்ல தான் இவன் உள்ள வந்திருக்கான். அவளையே நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல அவளோட ரெக்கமெண்டேஷன்ல வேற ஒருத்தனா? இதெல்லாம் நான் விட மாட்டேன்பா. டேய், டேய் சஞ்சய், வெளியே வாடா. டேய், இவன் வேற வந்துட்டானா? இவன் கிட்ட உண்மைய சொல்லவும் முடியாது. என் மேல இருக்கிற பாசத்துல என்கிட்டயே சண்டை போடுவானே. சொல்றடா. டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. அப்பா, எப்படி பொறுமையா இருக்கிறது? எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நானே என் பொட்டாட்டி காலம் டென்ஷன்ல இருக்கேன். இங்க எவனோ ஒருத்தன் வந்து பகுமனமா என் பொட்டாட்டி ரூம்ல உட்கார்ந்து இருக்கான். இதெல்லாம் நான் கை கட்டிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கணுமா? இல்லடா, உன் அம்மா தான். அப்பா, யார் வேணா சொல்லிருக்கட்டும். இவன் எப்படி தங்கலாம்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம நான் இங்க போக மாட்டேன். டேய், டேய், டேய் சஞ்சய், இருடா. டேய், கதவை திறடா. திற. கதவை திற. டேய், டேய் சஞ்சய், சொன்னா கேளுடா. இருடா, கொஞ்சம் இருடா. என்ன போட்டுட்டு இருக்க? அம்மா, நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் இங்க நிக்கிறா பாருங்க, இந்த பிரீத்தி. இவ்வளவு நம்பிக்கிட்டு வித்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. யாரு எப்படின்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். இனி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டா. சண்முகம் தான் இந்த ரூம்ல இருப்பான். நீ ஏதாவது பிரச்சனை பண்ணா உன்னையும் நான் வெளியில போக சொல்லிடுவேன். இன்னைக்கு காலையில வேலைக்கு சேர்ந்த இந்த பொடிப்பாயலுக்காக பெத்த புள்ள என்னையே தூக்கி எரிஞ்சு பேசுறீங்கல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இவன் இங்கே இருக்கட்டும். எனக்கு என் ரூம் செட் ஆகல, அதனால நானும் இந்த ரூம்லயே தங்கிக்கிறேன். பிரச்சனை பண்ணணும்னே பண்றியா சஞ்சய்? ஆமா, அதுல உனக்கு என்ன டவுட்? இப்பவே நான் என் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இவன் கூட தங்குறேன். அப்போ இவனும் ஒரு ரூம்ல தங்க சொல்றேன். பிரீத்தி மேடம், எனக்கு யார பார்த்தும் பயம் இல்ல. நான் இந்த ரூம்லயே தங்கிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட வேலை செய்யறதுக்கு இந்த தைரியம் தான் ரொம்ப முக்கியம். அது உன்கிட்ட நிறையவே இருக்கு. இப்படிதான் இருக்கணும். நான் இருக்கேன். என்ன மீறி உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் என்ன, அவனே சொல்லிட்டான்ல, நீயும் இந்த ரூம்லயே தங்கிக்க.
சரி வா. டேய், ஏங்க 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 டேய், இப்ப எதுக்குடா நான் எழுப்பின? அட பாவி, கனவுல என் ஒய்ஃபோட நான் எவ்வளவு ஜாலியா டூயிட் பாடிட்டு இருந்தேன் தெரியுமா? பாதியில எழுப்பி இப்படி பாட்டியை கெடுத்தியாடா. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன எதுக்குங்க தூங்க விடாம பண்றீங்க? நான் என்னடா பண்ணேன்? கொரட்டை விட்டு கொல்றீங்களே. ஓ அப்படியா? என் காதுல இருந்து ரத்தமே வரப்போகுது. டேய், இந்த பாரு, கொரட்டெல்லாம் இயற்கையான விஷயம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஒரு கோடு போட்டல, அந்த கோடு தாண்டி நான் வந்தேனா? இல்ல. அப்புறம் அதோட இருந்துக்கணும். இந்த மாதிரிலாம் என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என் கொரட்டை உன்னை டிஸ்டர்ப் பண்ணா இதோ வெளியே வரண்டா இருக்குல்ல, அங்க போய் தூங்கு. யாரு இல்ல? சார் சார் கதவை தரங்க சார், நான் வேலைக்கு போகணும். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால வர முடியாது. வெயிட் பண்ணு, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாத்ரூம்ல என்னடா வேலை? உள்ள என்ன கட்டடமா கட்ட போற? வேணும்னே பழி வாங்க பாக்குறான். இவனே நான் வந்த வேலையை ஒழுங்கா செய்ய விட மாட்டான் போலே. அது யாரு? ஐயோ, இவ வேற கால் பண்றாளே. சண்முகம், சொல்லுங்க மேடம். ரெடி ஆயிட்டியா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவோம் மேடம். ஆண்டி 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ள நீ கிளம்பி கீழே வந்துரு. லேட்டா வந்தா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகே ஓகே மேடம், நான் வந்துடுறேன். சார். என்னடா? சார் கதவை திறங்க சார், வேலைக்கு போகணும். ஏண்டா, சந்தைக்கு போனோம், ஆத்தவையும் காசை கூட அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இருடா வரேன். கொஞ்சம் சீக்கிரம் சார். இவனா படுத்துறானே. இப்ப உனக்கு கரெக்டா இருக்கும். எவ்வளவு நேரம் சார்? எனக்கு எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் உள்ள இருப்பேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, நீ தான் என் கூட ஈஸியா தங்கிப்பேன்னு சவால் விட்டியே, அப்புறம் என்ன? 2 பேர் தங்கி இருக்கிற ரூம்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடிஞ்சா இரு, இல்லன்னா நடைய கட்டிட்டு கிளம்பு. போடா. டேய் 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 இரு. அண்ணன் இப்போ வாடா போடான்னு சொன்னியா? இல்லையே. இல்லையே, எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சே. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோலியா? ஆமா, ரொம்ப டார்ச்சர் பண்ணா சில கெட்ட வார்த்தைங்க கூட வரும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? இங்க ஓகே, இங்க கரெக்டா இருக்குமா? அங்க கரெக்டா இருக்கும் தான் தோணுது. சரி, அங்கே ஊத்திடுவோம். இது ஓகே, இதான் வருவாங்க. டேய் 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 டேய், என்னடா மறுபடியும் என்ன கிண்ணத்தோட சுத்திட்டு இருக்க?
ஏற்கனவே ஒரு தடவை உன் பொண்டாட்டி கையால வாங்கினது பத்தாத உனக்கு? அது இல்ல. அப்படி பார்த்தாலும் அவன் இங்க இல்லையேடா. ஐயோ அப்பா, இது எனக்கு இல்ல. ஆ, வேற யாருக்காவது நீ தேய்ச்சி விட போறியா? அப்பா இல்லப்பா. அப்புறம் எதுக்குடா? அந்த சண்முகம் பையன் இருக்கான்ல, ஆ, அவன் காலை உடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். புரியலடா. புரியல? சொல்றேன். அவன் காலை டேமேஜ் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படிடா? அதுக்குதான் இந்த திட்டம். சரி சரி சரி. அவன் இப்படிதான் வருவான், நான் எண்ணெயை கொட்டி வைப்பேன், அவன் காலை வைப்பான், கீழே விழுவான், கால் ஒடியும். சூப்பர்ப்பா. டேய் டேய், இது வரைக்கும் இந்த சீன்ல எவனுக்கும் கால் உடைஞ்சதே இல்லடா. தாங்கி பிடிக்க யாராவது இடையில வந்துருவாங்கடா. அப்பா அவன் ஆம்பளை பையன்பா, அவனெல்லாம் தாங்கி பிடிக்க யாரும் வரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸும் கிடையாது. நீங்க வேற யாராவது வராங்களான்னு பாருங்க, அதுக்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சிடறேன். போங்க. நோ பண்ணு. அப்பா வரட்டும் வரட்டும். அப்பா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இப்ப வருமா? அப்பா அப்பா அதோ வரா வரா. டேய் சண்முகம், வாடா. என்னடா அவன் காலே வைக்க மாட்டேங்கிறான்? என்ன இல்ல, நீ கூப்பிட்டா வருவியான்னு பார்த்தேன். பரவாயில்ல, சரி போ. என்ன 12 மணிக்கு வர சொல்லிட்டு இவன் இன்னும் வரலையே, என்ன பண்றான்? ஒருவேளை பிளான மறந்துட்டு தூங்கிட்டானோ? நிம்மதியா தூங்கிட்டு இருக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அலறி அடிச்சுட்டு ஓட போறடா. இருடா வர, உனக்கு இருக்கு இன்னைக்கு. என்னப்பா நான் கிட்டத்தலாம் ரெடியா? ரெடியா இருக்குடா. அப்பா நீ சொன்ன காஸ்டியூம்லாம் இந்த பையில இருக்கு பாரு, எல்லாமே சரியா இருக்கு. ஏய் பாத்து, இது பிடிங்க. அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? ஆமா ஆமா. கத்தாதீங்க, முடிச்சிட போறாங்க. கத்தாதீங்கப்பா. ஆந்தாப்பா. என்னடா நீ? பதறாதீங்கப்பா. மூடுறா. ஏன்பா நாமளே ஒருத்தர் பார்த்து பயந்துக்கிட்டோமே, அவன் நம்மள இந்த நிலைமையில பார்த்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான்டா, அலறி அடிச்சிட்டு ஓடிடுவான். அதான் நமக்கு வேணும். டேய் நீ போய் கதவை தர, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். ஓகேப்பா. போ போ போ. போடா போடா. ஓ என்னடா இவன் இந்த நேரத்துல எங்கடா போறான்? அதான்ப்பா எனக்கும் புரியல. எப்படியும் இந்த பக்கம் தான் வரணும். ஓகே, வரும்போது அவனை அப்படியே பயமுறுத்தி. ஓகே சரியா? நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம். ஓகேப்பா.
சொல்லுங்க மேடம். டைம் ஆச்சு. பிளான மறந்துட்டியா? இல்ல மேடம், ஞாபகம் இருக்கு. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கீழே வா. வரேன் மேடம். எங்க சஞ்சய காணோம்? பாத்ரூம்ல இருக்கானா? நம்ம வெளியே போயிருக்கோன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம்? இவன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏய், ஏன்டா இவ்ளோ நேரம்? உன்னை எப்ப வர சொன்னேன்? அந்த சஞ்சய் தூங்கவே இல்ல, அதான் வர முடியல. நீ வரும்போது அவங்க பாக்கலல்ல? இல்ல, பாக்கல. சரி, நீ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. நான் யாரும் ஆள் வராங்களான்னு பாத்துக்கிறேன். நான் மாட்டிக்கிட்டா என்ன அப்படியே கழட்டி விட்டு எஸ்கேப் ஆயிரலான்னு பாக்குறல? உன் கிரிமினல் தனத்துக்கு முடிவு கட்டுறேன்டி. டேய், என்னடா யோசிக்கிற? போ போ. டேய் சண்முகம், பெருங்கையோட வந்திருக்க. டாக்குமெண்ட் எங்கடா? அது உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன் மேடம். என்னடா நீ எடுத்த டாக்குமெண்ட் எதுக்கு உள்ள வச்சுட்டு வந்த? சரி, அதை எங்க வச்சு? அத பெட் கீழ வச்சிருக்க மேடம். இவ்ளோ ரிஸ்க் எடுத்து அதை வெளியே எடுத்தோம். இப்படி மிஸ் பண்ணிட்டியேடா. ச்சே. அத வெளிய கொண்டு வந்துடலாம் தான் பார்த்தேன். ஆனா அதுக்கு இடையில வேதா மேடம்க்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்துருச்சு. செத்து தொலையட்டும்னு விட வேண்டியதானே? நீ எதுக்குடா காப்பாத்துன? இல்ல மேடம், நான் உள்ள இருக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஆகி நாளைக்கு விசாரணை அது இதுன்னு ஆச்சுன்னா அப்புறம் நம்ம மாட்டிக்க நிறைய சான்சஸ் இருக்கு மேடம். இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத. அவங்க மூச்சு திணறல்ல செத்தா நாம எப்படி மாட்டிப்போம்? நாம தான் உள்ள இருந்து டாக்குமெண்ட் எடுத்திருக்கோம். கண்டிப்பா அதையும் பாப்பாங்க. அப்போ டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக அவங்கள கொலை பண்ணிட்டதா நம்மள அரெஸ்ட் பண்ணலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப அவங்க சாகட்டும்னு விட்டிருந்தா நாம மாட்டிருக்க சான்சஸ் இருக்கு. இன்னொரு நாள் சாவகாசமா கதையை முடிச்சிருவோம். அததான் நானும் சொல்றேன். ஆனா இவ்ளோ ரிஸ்க் எடுத்தும் டாக்குமெண்ட வெளியில கொண்டு வர முடியலையே. அவங்க அதை பார்த்தாலும் நம்ம மாட்டிப்போம்ல. இப்ப எப்படி அந்த டாக்குமெண்ட நாம எடுக்கிறது? இப்போதைக்கு நம்மளால திரும்ப அந்த ரூம்குள்ள போகவே முடியாது. காலையில மேடம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். அதுதான் நல்லது. விஜய், விஜய், என்னம்மா? விஜய், வீட்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லு. எல்லாரையும்னா எல்லாரையும் தான். அந்த வித்யாவோட அப்பாவையும் சேர்த்துதான். சரிம்மா. கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? தெரியலையே. ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா தப்ப ஒத்துக்கிட்டு அப்படியே வெளியில போயிட. புரியுதா? எந்த சிச்சுவேஷன்லயும் என்ன போட்டு கொடுத்துட கூடாது. அப்படி பண்ண என்ன செய்வேன்னு தெரியும்ல? தெரியும் மேடம். நான் மாட்டினாலும் உங்களை மாட்டி விட மாட்டேன். அப்புறம் எதுக்குடா ராத்திரி வீட்டுல தனியா சுத்திட்டு இருந்த? நான் 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 தண்ணி குடிக்க வந்தேன். ஏதா இவன் போய் சொல்றான். இவனை நம்பாத. இந்த பிரீத்தி இவங்கிட்ட போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். இவன் எடுக்க வந்திருக்கான். திருட்டு போய். டேய், உண்மையை சொல்றான். நிறுத்துங்க. சண்முகம் திருடல. எனக்கு அது நல்லா தெரியும். எப்படி சொல்ற? இப்ப நான் உயிரோட நிக்கிறதுக்கு காரணமே இவன்தான்.
ஒருவேளை இவன் இந்த டாக்குமெண்ட திருட வந்திருந்தா என்ன காப்பாத்திருக்க மாட்டான். இவன் வரதுக்கு முன்னாடி வேற யாரோ உள்ள வந்திருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியணும். வேற யாரும் வந்திருக்க சான்ஸே இல்ல. ஏன் இல்ல? இந்த குடும்பத்தோட சொத்து பத்துல உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட் மாணிக்கம், அவர் வந்து திருடி இருக்கலாம்ல. வேதா, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு உன் மேலதான் சந்தேகம். வேதா, இவன் செய்யறதுக்கு சந்தர்ப்பமே இல்ல. ஏன்னா நேத்து நைட்டு ஃபுல்லா அவன் என் கூட தான் இருந்தான். உங்க கூடயா? என்ன ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சதி ஆலோசனை பண்ணீங்களா? ஆமா, உன் குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், உன் சொத்தை எப்படி அபகரிக்கலாம், டேய். உன்னை எப்படி கொல்லலான்னு நானும் உன் புருஷனும் சேர்ந்து சதி ஆலோசனை பண்ணிட்டு இருந்தோம். டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய் பின்ன என்னடா, இதெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்களை கூடயே வச்சுக்கிட்டு நம்மள சந்தேகப்பட்டு இருக்கான் பொண்டாட்டி. ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நீ போடுற திட்டம் எதுவுமே பலிக்காது. ஆமா, இந்த டாக்குமெண்ட் இந்த வீட்ல இருந்தா தானே நீங்க திருட பாப்பீங்க. இப்பவே பேங்க் லாக்கருக்கு நான் இத மாத்துறேன். என்ன தவிர வேற யாராலையுமே இத திரும்ப எடுக்க முடியாது. ஆனா இதுக்கப்புறம் இந்த வீட்ல ஏதாவது திருட்டு வேலை நடந்தா நான் எதை பத்தியும் யோசிக்காம அத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தாராளமா கொடு. அப்போ அது குற்றவாளி யாருன்னு உனக்கு தெரியும். விஜய், வா பேங்க்குக்கு போயிட்டு வந்துருவோம். சரிம்மா. ரெடிதான். ஆனா நேத்தும் இதே மாதிரிதான் பல விஷயம் ரெடி பண்ணோம். கடைசியா இவன் கையால அடி வாங்கினதான் மிச்சம். டேய் இப்பதான் நான் உங்க கூட இருக்கேன்லடா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. டேய் நீ கூட இருக்கிறதாடா பயமே. நல்லா தெளிவா கேட்டுக்க. நாம இப்போ அந்த சண்முகத்துக்கு தான் பேய் பிடிச்சிருக்குன்னு மத்தவங்கள நம்ப வைக்க போறோம். ஓகே, அத மறந்துட்டு நீ எங்க பக்கம் திரும்பிராத. டேய் என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? இல்லடா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஓ சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. டேய் இப்போ உன்னை பேய் அடிச்ச மாதிரி மாத்தணும், அவ்வளவுதானே? ஆமாப்பா, ஆமா ஆமா. டேய் அந்த குச்சை குடுறா. விளக்கமாறு குச்சி. இதெல்லாம் என்னப்பா? விளக்கமாறு இருடா, ரியாலிட்டியா இருக்குண்டா. நல்லா சொருகி விடு. சாமரு. மாப்ள சூப்பரா இருக்கு மாப்ள. பெர்ஃபெக்ட்டா தான்டா இருக்கு. ஆனா பேய் அடிச்ச மாதிரி இல்ல, நாய் கடிச்ச மாதிரி இருக்கு. டேய் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா தான் இருப்பீங்க. என்ன டேமேஜ் பண்ணணும்னா உடனே போட்டி போட்டு ரெண்டு பேரும் முன்னாடி வரீங்கல்ல. அது என்னமோடா, எல்லாமே அந்த சண்முகம் பையனை விரட்டுறதுக்கு தான்டா. அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய் அந்த தக்காளி எடுறா. மாப்ள மறந்துடாதீங்க, தக்காளி ரொம்ப முக்கியம். குடிங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். நீ உள்ள இருந்து எல்லாத்தையும் வெளியே வீசுறது அப்படியே அந்த சண்முகம் பையன் வீசுற மாதிரியே இருக்கணும். டேய் டிராமா பக்காவா இருக்கணும்டா. இந்த பார், உன்னோட ஆக்டிங்ல அப்படியே பிச்சு உதறணும். பா நான் உங்க பையன்பா. அப்படி சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கு நடிக்க கத்தா கொடுக்கணும். ஏய் போட நீ. மகாசிவம் நடந்து சரசர
சாமி வாங்க சாமி. இருக்கு. இந்த வீட்ல நிறைய தீய சக்திகளோட நடமாட்டம் இருக்கு. ஐயோ, நான் என்னமோ இங்க ஒரு பேய் தான் இருக்குன்னு பார்த்தேன். நீங்க சொல்றத பார்த்தா இங்க ஏகப்பட்ட பேய்ங்க இருக்கு போலயே. ஆமா. அரகோ சம்போ. பரவாயில்லையே, ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டிருக்கான். வாங்க சாமி வாங்க. கேக்குறத கொடுங்க, கேள்வி கேட்டா சாமிக்கு பிடிக்காது. டேடி போட போட, ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வர போட. இவதானா அது? இவல்ல சாமி, இவ மீசை பார்த்தா தெரியல. இல்ல, நான் இவனுக்குள்ள இருக்கிற அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் பேர் என்னடி? சண்முகம். சண்முகமா இல்ல சண்முக பிரியாவா? உண்மையை சொல்லு. என் பேரு சண்முகம் தான். எனக்கு ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு வெளியே கிளம்புங்க. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. சண்முகம், அவர் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது அவன் பேசல, அவனுக்குள்ள இருக்கிற அவன் பேசுறான். அவனை இழுத்துட்டு வந்து இந்த சக்கரத்துல உட்கார வைங்க. சண்முகம். அக்கா நான் உட்கார மாட்டேங்கா. என்னடா பாத்துட்டு இருக்க? அட்ரா உடுக்கே. புரிவாதம் பிடிக்காம உட்காரா சண்முகம். நானும் உட்கார மாட்டேன். சார் என்ன பண்றீங்க? விடுங்க. உட்காருங்கறல, உட்கார. தேகா, அவனை பாத்துக்கோ. ஏய், அங்கே இரு. கிரீம் 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 கிரீம். ஜூம். சாமி வரட்டுங்க வரட்டுங்க. டேய் டேய் சண்முகம், பக்கத்துல வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. இரு. வா. ஹரையோ சம்போ, ஹரையோ சம்போ, ஹரையோ சம்போ. வெளிய வா, வெளிய வா. டேய் மீச மீச, இந்த பையனை விட்டு வெளியில வா. வெளில வா. ஐயோ, அவசரத்துக்கு கவனிக்க மாட்டானே. ஏய் பாருடா. ஓ சம்போ. டேய் சஞ்சய், மீச மீச மீச. ஓம் ஓம். நீதானா இது? என்ன விரட்ட இந்த மந்திரவாதி கேட்ட போட்டு வந்திருக்கியா? இப்போ இருக்குடா உனக்கு. வெளில வா, வெளில வா. நீ இன்னைக்கு நீயா நானும் ஒரு கை பாத்துடலாம். வெளியில வா, வெளில வா. வந்துட்டேன்டா. விபூதி அடிச்சடிச்சு இல்லாத பைய வர வச்சுட்டானே. பார்க்கவே பயங்கரமா இருக்கானே. ஏய் ஏய், நீ எதுக்குடா பைக்ல ஏறுற? கீழே இருக்கடா. முக்கியமா போகும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். நீங்க எங்க சார் போறீங்க? நான் எங்க வேணா போவேன்டா. உனக்கு என்ன? முதல்ல இறங்கு, இறங்குடா. சார் நீங்க போற வழியில என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க சார். அதெல்லாம் முடியாது, இறங்கு. நான் எதுக்கு உன்னை டிராப் பண்ணணும்? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? ஒரே வீட்ல தான் இருக்கோம். உங்க கம்பெனில தான் நான் வேலை செய்யறேன். இந்த ஒரு உதவி கூட பண்ண மாட்டீங்களா? உனக்கு நான் உதவியே பண்ண மாட்டேன்டா. ஏன் சார்? ஏன்னா எனக்கு உனக்கு பிடிக்கல. நீ என் எதிரியோட ஆளு. சார் அப்படிலாம் இல்ல சார். அவங்க கிட்ட நான் வேலை செய்யறேன். மத்தபடி நான் அவங்க ஆள்லாம் இல்ல சார். டேய் சும்மா நடிக்காதடா. இப்ப நீ கீழே இறக்க போறியா இல்லையா? உனக்கு தேவைன்னா அந்த பிரீத்தியை டிராப் பண்ண சொல்ல வேண்டியதானே? அவங்க வெளியே போயிட்டாங்க சார். நீங்க என் அண்ணன் மாதிரி இருக்கீங்க. இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? யாரு? நான் உனக்கு அண்ணனா? ஆமா சார். உன்ன மாதிரி ஒரு தம்பி எனக்கு இருந்தான்னு வச்சுக்கேன், நானே வச்சத வச்சு அவனை கொன்றுப்பேன். நேரத்துக்கு ஆளை பாரு, மைதா மாவு. இப்ப எதுக்குடா அழற? கேவலமா அழற. எனக்கு அண்ணன் தம்பின்னு யாருமே இல்ல. நான் உங்களை சொன்ன அண்ணன் மாதிரி தான் பாக்குறேன். நீங்களே என்ன கொன்னுருப்பேன்னு சொல்றீங்களே.
என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? சத்தியமா இல்லடா. உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே கொலவெறி தான் ஆகுது. பைக்ல என் கூட வந்தேன்னு வச்சுக்கே, ஓர வள்ளி எங்கேயாவது கொண்டு போய் பைக் ஆக்சிடென்ட் பண்ணிடுவேன். மரியாதை இறங்கடா, இறங்க. செத்தாலும் சரி, நான் பைக்ல இருந்து இறங்க மாட்டேன். சாவு. இடுப்புல தொடாத, அவ்வளவுதான். இடுப்புல கை வச்சா உங்களுக்கு கூச்சமா இருக்குமா? ஆமா, பின்ன. டேய் சுமாரா. டேய் சும்மாறா. இப்ப மட்டும் நீங்க என்ன பைக்ல கூட்டு போலனா நான் உங்க வீக்னஸ் மைக் போட்டு ஊருக்கே சொல்லிடுவேன். இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கே தெரியாத ரகசியம்டா. தயவு செஞ்சு வாயை மூடுறா. அப்போ என்ன கூட்டிட்டு போங்க. நான் மட்டும் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு வைங்க, ஆளாளுக்கு இடுப்புல கை வச்சு விளையாடுவாங்க. எப்படி வசதி? கடவுளே, இந்த நல்ல நாள்ல இந்த மூஞ்சியை என் கூட அனுப்பி வச்சு வேடிக்கை பாக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அப்போ நான் வரவா? வந்து தொலை. சார் இது ஓகேவா? இது நல்லா இருக்கு. டேய், நான் ஏன் பொண்டாட்டிக்கு வளையல் பார்க்க வந்திருக்கேன். நீ என்ன செலக்ட் பண்ணிட்டு இருக்க? நல்லா இருந்துச்சு, அதான். அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ ஒதுங்கி ஓரமா உட்காரு. ஓகே. போடா தலிபா. கொஞ்சம் விட்டா தலைமையில ஏறி உட்காந்துருவான் போலயே. இது டேய், இது பரவாயில்ல. இது ஓகேவா சார்? இது நல்லாதான் இருக்கு. ஆனா இப்பவே உன் பாஸ் கிட்ட நீ போடுற வேஷத்தை பத்தி எடுத்து சொல்லவா? உனக்கு என்னடா வேணும்? ஆமா, கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? இன்னும் நான் சம்பளமே வாங்கலடா. வேலைக்கு சேர்ந்தே 4 நாள் தான் ஆகுது. அப்படியா பாஸ்? ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் சார். டேய், என்னடா? யாரா அவன்? ஆக்சுவலா நான் யாருன்னா என் தம்பி. தம்பியா? ரெண்டு பேருக்கு எந்த ஒத்துமையுமே இல்லையே. சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. சித்தப்பா பையன். ஓ இல்ல சார், நான் சுமாரா. சார் உங்ககிட்ட பணம் ஏதாவது இருக்கா சார்? எதுக்கு? இல்ல, இவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். லேட் ஆகிருச்சு, அதான் இவனை எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்களா. கொஞ்சம் கொடுங்க சார், நான் சம்பளம் வாங்கி திரும்ப கொடுத்துருவேன். டேய் சொல்லுடா. ஆமா சார், என் அக்கா கொடுத்துருவாங்க சார். அக்காவா? அண்ணன் அண்ணன். டேய், பதட்டத்துல உனக்கு அண்ணனுக்கும் அக்காக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சாடா? படிப்பு பதட்டம் சார். உனக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. ஏதோ படிப்பு விஷயம்னு சொல்ற, அதனால ஹெல்ப் பண்றேன். அத அப்படியே கொடுங்க சார். தேங்க்ஸ் சார். பாய்க்கா. சாரி, பாய்ண்ணா. என்ன ஒரு மாதிரி உளறிட்டு போறான்? அவன் அப்படிதான் சார், விடுங்க. டேய், அதுல 10,000 ரூபாய் இருந்துச்சு. மறக்காம சம்பளம் வந்த உடனே கொடுத்துடணும். சரிங்க சார். சரி, ஓகே, தேங்க்ஸ். எதுக்கு சார்? அது வித்யாவுக்கு பிடிக்கிற மாதிரி வளையல் செலக்ட் பண்ணி கொடுத்தல்ல, அதுக்கு. ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். என்னது? அது பழைய பழமொழி சார். ஒரு பொண்ணு மனசு ஒரு பையனுக்கு கூட புரியும். இதான் இப்போ புது பழமொழி சார். உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. வா போ. இந்த பிறந்த நாளைக்கு அவ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த குடுப்பனை எனக்கு இல்லாம போச்சு. இந்த நாள் முடியறதுக்குள்ள அவள் ஒரு தடவை பார்த்துட்டா போதும்.
சந்தோஷமா இருக்கும். அது நடக்குமான்னு தெரியல. கிளம்பலாமா? என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டு தண்ணியில இறங்காம போனா எப்படி? வா, சட்டை கழட்டி இறங்க. ஜாலியா தண்ணியில ஒரு ஆட்டம் போட்டு போலாம். என்னது, கடல்ல ஜாலியா விளையாடலாமா? நான் வரல. டேய், என்னடா நீ பொம்பளை புள்ள மாதிரி வெக்கப்படுற? முதல்ல சட்டையை கழட்டு. இந்த மாதிரி சட்டையை கழட்டு தண்ணியில வந்து இறங்குடா. நான்லாம் தண்ணியில விளையாடிட்டு போ. இறங்கலப்பா. பாபா கழட்டு. என்ன பண்றீங்க? சட்டை கழட்ட போறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? கடல்ல இறங்கி ஆட்டம் போடுறது பிடிக்காதவன் எவனாவது இருப்பானா? எனக்கு உப்பு தண்ணி செட் ஆகாது. நான் விளையாட வர மாட்டேன். என்னடா ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கியே. சரி இரு. என் சட்டையை வச்சுக்க, நான் போய் ஒரு ஆட்டம் போட்டு வந்துடுறேன். ஜாலியா இருக்குல்ல? சண்முகம், உன்னதான் ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சரி சரி. ஹாய் சண்முகம். நீங்க? எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு என்ன தெரியாது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க வேதா மேடத்துக்கிட்ட வேலைக்கு சேர்ந்தப்பதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சரி. பார்த்த உடனே நான் என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். எனக்கு புரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயோ, நீ தனியா வாமா. ஏன் சொல்றது சண்முகம்? கேளு, கொஞ்சம் தனியா வாமா. வேண்டான்னு சொல்லிடாதீங்க சண்முகம். ஐ லவ் யூ சண்முகம். நீங்க சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. எந்திரடி. நீங்க பூவை வாங்கிக்காம நான் எந்திரிக்க மாட்டேன். ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஏமா, உனக்கு லவ் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? எழுந்திருமா. சொன்னா கேளு, எழுந்திரி. எத்தனையோ பேர் என்ன லவ் பண்ணாங்க, ஆனா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. உங்க அழகு, ஸ்டைல், நட, உட, இந்த காலத்து அரவிந்த் சாமி நீங்க தான். உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா. ஏன் செட் ஆகாது? ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? நான் அழகா இல்லையா? நீங்க மட்டும் என் காதலை இப்ப ஏத்துக்கலனா நான் இதே கடல்ல விழுந்து செத்துருவேன் சண்முகம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உங்க மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஐயோ, ரொம்ப பழைய டைலாக்கா பேசி கொல்றாளே. இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதே இல்ல, இனியும் லவ் பண்ண போறது இல்ல. ப்ளீஸ் என்னை ஏத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு லவபிள் லவராவும் ரொமான்டிக் வைஃபாவும் உங்க பிள்ளைக்கு ஒரு பெஸ்ட் அம்மாவாவும் இருப்பேன். ஐயோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. சொன்னா புரிஞ்சுக்கடி. அப்போ நீங்க என்ன லவ் பண்ண மாட்டீங்களா? லவ் பண்ண முடியாதுடி. பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. நீ நினைக்கிற மாதிரியால் நான் இல்லடி. அப்போ இதுதான் உங்க முடிவு? வேற என்ன முடிவு எடுக்க சொல்ற? இப்பவே நான் என் முடிவை தேடிக்கிறேன். ஏய், எங்க போற? நில்லு. இல்ல, நான் நிக்க மாட்டேன். நான் சாக போறேன். ஏய், நில்றி. கொஞ்சம் நில்லு. நான் சொல்றேன்ல, இங்க வா. இல்ல, நான் நிக்க மாட்டேன். வான்னு நான் சொல்றேன். சாக தான் நில்லு போறேன். கொஞ்சம். என்ன விடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? யாருடி நீ? ஏன் அப்படி பாக்குறீங்க? சும்மாதான். அம்மா, ஏன் எப்போ நீ பாத்ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்துற? நானும் ஆம்பளை, நீயும் ஆம்பளை, எவனுடைய ட்ரெஸ் மாத்தினா என்ன? அது கூச்சமா இருக்கு எனக்கு. கூச்சமா இருக்குமா? நான் என்ன பொண்ணா என்ன பார்த்து கூச்சப்படுறதுக்கு? அட்லீஸ்ட் தூங்கும் போதாவது பனியனோட தூங்கலாம்ல. சும்மா ஃபுல்லா கவர் பண்ணி சுத்திட்டு இருக்க. அதான் சொன்னனே எனக்கு கூச்சமா இருக்குன்னு. ஏண்டா இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூச்சப்பட்டா
அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டிட்ட எப்படா நெருங்கி போவ? அவகிட்டயும் இப்படிதான் கூச்சப்படுவியா? என்னடா, நான் தானே உன் தோல்ல கை போட்டிருக்கேன், சும்மா நழுவிட்டு போற. ஒரு பையன் உன் மேல கை போட்டா கூடவா உனக்கு கூச்சமா இருக்கும்? ஆமா. ஆமாவா? ஆனா நீ ரொம்ப வித்தியாசமான ஆளுடா, ரொம்ப உத்தமனா இருப்ப போலயே. சரி, நீ யாரையாவது லவ் பண்றியா என்ன? இல்லையே. இல்லையே. உனக்கும் அந்த பிரீத்திக்கு ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டனே. அவங்கள நான் எப்படி லவ் பண்ண முடியும்? ஏன்டா பண்ண முடியாது? நீ ஒரு பையன், அவ ஒரு பொண்ணு, அதுக்கு மேல என்ன வேணும்? டேய், அவ்வளவு அழகா தானே இருக்கா? நீயும் மைதாவில செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி செவன் தான் இருக்க. லவ் பண்ண வேண்டியதானே? என்னடா நீ என் பின்னாடியே எதுக்கு வந்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். என்னடா ஒண்ணும் இல்ல? கீழே டைனிங் ஏரியால இருந்து இங்க வரைக்கும் நீ என் பின்னாடியே வர. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? எதுக்குன்னு சொல்றா? இல்ல சார், அது ஏய், முகத்தை ஏன்டா கை வச்சு மூடிக்கிட்டு இருக்க? எனக்கு அடிக்கடி தும்மல் வருது சார். அதான் கொரோனாவா இருக்குமோன்னு பயமா இருக்கு. டேய், ஐயோ. டேய், அதான் யாருக்கும் பரவக்கூடாதுன்னு கைய வச்சு மூடிக்கிறேன். டேய், அதுக்கு மாஸ்க் போடணும்டா, கையெல்லாம் வச்சு மூட கூடாதுடா. சரி போப்போ. சார். என்னடா? சார், உங்க செருப்பு நல்லா இருக்கு சார். செருப்பு நல்லா இருக்கா? அதுக்கு என்ன? எனக்கு குடுக்குறீங்களா? டேய், ஏண்டா நான் யூஸ் பண்ண செருப்ப நீ எதுக்குடா கேக்குற? என்ன பில்லி சூனியம் ஏதாவது பண்ண போறியா? அதுக்கெல்லாம் உங்க பையன் தான் லைக்கு. எது? அது என் செருப்பு அறுந்து போச்சு சார். சரி, புதுசு வாங்கிக்க. அது வரைக்கும் கொஞ்சம் வேணும் சார், ப்ளீஸ் சார். கால்ல எனக்கு ஆணி சார், செருப்பு இல்லாம நடக்க முடியாது. ஆமா, நீ என் எதிரியோட டீம்ல இருக்க, உனக்கு நான் ஏன் உதவி பண்ணணும்? நீங்க எனக்கு உதவி பண்ணா நானும் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் சார். ஓ, அந்த பிரீத்தி என்ன பிளான் பண்ணாலும் என்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். சரிங்க சார். சார், உங்க செருப்பை கொடுங்க சார். ஏண்டா, ஒரு போட்டுக்கிட்டு இருக்கிற செருப்புக்கே அவளை போட்டு கொடுக்கறாங்கறிய? இப்போ இதுதானே சார் தேவை. சரிடா, இந்தடா, இந்தா. ஏய், விசுவாசமா இருக்கணும். சரிங்க சார். அவன் போட்டு கொடுக்கறதுக்கு என்னென்னமோ லஞ்சமா கேக்குறான், நீ சிம்பிளா நான் போட்டுக்கிட்டு இருக்கிற செருப்ப கேக்குற, அவ்வளவுதானே? நீ வித்தியாசமான ஆள் தான்டா, எடுத்துக்கடா. தேங்க்யூ சார். டேய், எங்கடா உங்க அம்மா? நம்ம எல்லாரையும் வர சொல்லிட்டு அவளை இன்னும் காணோம். அந்த சண்முகத்தை கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்கு போயிருக்காங்கப்பா, வந்துருவாங்கப்பா. தப்பான ஆளுங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறதுல உங்க அம்மா வடிச்சுக்க ஆளே இல்லடா. நீ வேணா பாரு, அந்த சண்முகம் பயலால உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா ஒரு ஆபத்து வரதான் போகுது. அவன் அந்த பிரீத்தியோட சேர்ந்துகிட்டு பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்பா, அந்த பையன் அவ்வளவு மோசமான ஆள்லாம் இல்லப்பா, அவன் நல்ல பையன் தான். டேய், என்னடா புதுசா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன உன்னைய அவங்க கூட சேர்த்துக்கிட்டானா? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. அவன் ஆளும் மண்டையும் மீசையும் ஏதோ சோழகுல பொம்மை மாதிரி இருக்காண்டா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் என் கையில சிக்கட்டும் அவனை, அப்ப இருக்குடா அவனுக்கு. விஜய், அம்மா, பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? என்னம்மா திடீர்னு எல்லாரையும் கிளம்பி கோயிலுக்கு வர சொல்லிருக்கீங்க? நம்மளோட இன்ஸ்டிடியூஷனுக்கு இப்ப யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமான மீட்டிங்க்கு தான் இப்ப நான் போயிட்டு வரேன்.
என்னம்மா சொல்றீங்க? என் வாழ்க்கையோட லட்சியம் இது. இதுக்காக நான் ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் அபிஷியலா கூப்பிட்டு சொன்னாங்க. கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ விஜய். கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ மனசா. நியூஸ்லாம் ஒன்னும் வரல. இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அடுத்த மாசம் தான் பிரஸ் ரிலீஸ் வருது. அடுத்த கல்வி ஆண்டுல இருந்து நம்ம இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியா இருக்கும். எதுவுமே இல்லாம வெறும் படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்த. எத்தனை வருஷம் கடுமையா உழைச்சு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. இது உன் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி வேதா. உன் புருஷன்னு சொல்லிக்க எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் அதெல்லாத்தையும் மறந்து உன்னை கொண்டாடணும்னு தோணுது. வாழ்த்துக்கள் வேதா. தேங்க்யூ. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஏமா அவர் பேச மாட்டாரு? அந்த சாமி கடைசியா பேசி 2 வருஷம் ஆச்சு. எத்தனையோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அருள் வாக்கு கேட்பாங்க. நானே பல தடவை என் மனக்குழப்பத்தை சொல்லி அவர்கிட்ட புலம்பி இருக்கேன். அவர் கண்ணை திறந்து பார்த்ததும் இல்ல, வாயை திறந்து பேசினதும் இல்ல. இப்ப உங்களுக்கு அருள் வாக்கு சொல்லிருக்காருன்னா அதுக்கு காரணமே நீங்க செஞ்ச புண்ணியம் தான்மா. பல பேருக்கு படிப்பு கொடுத்திருக்கீங்களே. அவர் சொல்லி இது வரைக்கும் எதுவுமே நடக்காம இருந்ததே இல்ல. ஐயோ, அப்ப நிறைய பிரச்சனை வரப்போதா? அதுக்குதான் சாமி பரிகார பூஜை சொல்லிருக்காரு. அத முறையா செஞ்சிருங்கம்மா. அப்போ வித்யாவை நம்ம திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? அவர் சொன்னதெல்லாம் செய்யணும்னா வித்யாவும் வந்துதானே ஆகணும். இப்ப கூட வித்யா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா வேதா? அப்பா, அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. வித்யா வந்தது ஆகணும், வேற வழியே இல்ல. அம்மா, வித்யாவை கூட்டிட்டு வரலாமா? சரி. சண்முகம், நீ என் கூட வாடா. வித்யா எங்க இருந்தாலும் நம்ம சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரலாம், சரியா? ஆனா இப்ப வித்யா எங்க இருப்பான்னு தெரியணுமே. மாணிக்கத்துக்கிட்ட கேப்போம். அவசரத்துல ஹாஸ்டல் பேரை சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு முன்னாடி வித்யாவை போய் எப்படி நிக்கிறது, எப்படி போறது? நல்ல வேலை அந்த பிரீத்தி இன்னும் இந்த விஷயத்த கண்டுக்கல. அவளுக்கு மூக்கு வேர்த்துச்சுன்னா அவ்வளவுதான். சண்முகம், ஷோ வந்துட்டா, சதிகாரி வந்துட்டா. என்ன இவ்வளவு நேரம் காணுமேனு பார்த்தேன். எனக்கு வர கோவத்துக்கு இவளை கொண்டு போட்டாதான் சரியா வரும். சண்முகம், இதோ வர மேடம். சொல்லுங்க மேடம். அந்த வித்யாவை ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர குடும்பத்தோட போயிருக்காங்க போல. ஆமா மேடம், அதான் நானும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்துனீங்க. ஆனா ஏதோ ஒரு சாமியார் சொன்னாருன்னு வேதா மேடம் அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவளுக்கு ஒரு எண்டு கார்டு போடவே முடியாதா? விட்டு விட்டு முழிச்சிட்டே இருக்காளே. நாம போடுவோம்க்கா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சண்முகம், சரி வா கிளம்பு. எங்க மேடம்? அந்த வித்யாவை இந்த வீட்டுக்கு வரவிட கூடாதுல்ல? ஆமா. ஆண்டி அங்க போறதுக்கு முன்னாடி நாம போய் அவளை தடுத்துருவோம். எப்படி மேடம்? அதெல்லாம் பிரீத்தி பக்காவா பிளான் பண்ணி வச்சிருப்பான். நீ கிளம்புடா தம்பி. அது எனக்கு வயிறு வலின்னு. வயிறு வலின்னு சொல்றதுக்கு காரணமே அவளை நீ எப்படி தடுக்கிறதுன்னு பிளான் பண்றதுக்கு தானே. எனக்கு நல்லா தெரியும்டா தம்பி. உன்ன மாதிரி ஒரு சின்சியரான வேலைக்காரனை எங்கேயுமே பார்க்க முடியாது. கிளம்பு. மேடம், நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க வீட்லயே இருங்க, நான் பாத்துக்கிறேன். அவளை தடுத்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு.
இல்லடா, உன்னால அவ்வளோ ஈஸியா அவளை மேனேஜ் பண்ண முடியாது. உனக்கு அவளை பத்தி முன்ன பின்ன தெரியாதுல்ல, அதனால நானும் கூட வந்தாதான் சரியா இருக்கும். வா போலாம். என்னடா யோசிக்கிற? டைம் ஆச்சு. அவங்க அங்க போறதுக்குள்ள ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு நாம அங்க போய் ஆகணும். கிளம்பு வா. வா சண்முகம். இவ கூட சண்முகமா இருக்கிற நான் எப்படி அங்க வித்யாவா இருக்க முடியும்? ஷோ, என்ன நடக்க போதுன்னே தெரியலையே. ஆக மொத்தம் இன்னைக்கு ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் நமக்கு காத்திருக்கு. மேப் பார்த்தா ஹே அது தப்பு தப்பா காமிக்கும். அது வந்து எனக்கு ஷார்ட்கட் தெரியும். அந்த வழியில போடணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 10 நிமிஷத்துல போயிடலாம். 2 கிலோமீட்டர் தான் சார் காமிக்குது. அடடடடடா, அந்த ஏரியா ஃபுல்லா செம்ம டிராபிக்கா இருக்கும். என்ன சென்னையில இருந்து உங்களுக்கு ரூட் தெரியல? 2 கிலோமீட்டர் தாண்ட 2 மணி நேரம் ஆகும். நான் சொல்ற ரூட்ல போங்க. இப்ப வரும் பாருங்க, அந்த ரைட் எடுங்க. டேய், அவன் போறபடி போட்டுட்டா, நீ ஏன்டா போட்டு குழப்புற? சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. டிரைவர், நான் சொல்ற ரூட்ல போங்க. இந்த லெஃப்ட். எல்லாருக்கும் இன்னைக்கு மொத்த சென்னையும் சுத்தி காட்டுறேன். வித்யா, அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழி பண்ணிடுமா? இல்லைன்னா உன் வேஷம் கலைஞ்சிடும். அப்போ ஐயோ, எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு சீக்கிரம் ஹாஸ்டலுக்கு போய் வித்யாவா மாறணுமே. என்ன பண்ணலாம்? ஹலோ, சொல்லுங்க. என்னாச்சு? என்ன சொல்றீங்க? எப்போ? இது உடனே கிளம்பி வரேன். போன்ல யாரு சண்முகம்? அது வீட்ல இருந்து. ஏன், என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பாவை பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். உடனே வர சொல்றாங்க. ஐயோ, பரவாயில்ல, நான் வேலையை முடிச்சுட்டே கிளம்புறேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. முதல்ல குடும்பம் தான் முக்கியம். பிரீத்தி, இவன் கிளம்பட்டும். நாம மட்டும் போய் அவளை சமாளிச்சுக்கலாம். யோசிக்காத பிரீத்தி. பரவாயில்லங்க, நான் வேலையை முடிச்சுட்டே கிளம்புறேன். இல்ல சண்முகம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ போய் உங்க அப்பாவை பாரு. டிரைவர், வண்டியை நிப்பாட்டுங்க. சரி, நான் வரேன். சண்முகம், பணம் இருக்கா உன்கிட்ட? இருக்கு மேடம். சரி, பாத்துட்டு என்னன்னு கால் பண்ண. நாங்க கிளம்புறோம். சரி, அப்போ நான் வரேன் மேடம். போயிட்டு கால் பண்ணு. பாத்து போடா. சரிங்க மேடம். கேஷ் ஏதாவது வேணும்னா கால் பண்ணு. அப்பா, ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்ப எல்லாருக்கும் முன்னாடி நான் அங்க போகணுமே. என்ன பண்றது? ஆட்டோ எங்கம்மா போறோம்? அண்ணா, சைதாப்பேட்டை போகணும். போலாமா? யார் நீங்க? யார பார்க்கணும்? என் மருமக பேரு வித்யா, இங்கதான் தங்கி இருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வர சொல்லுங்க. வித்யா, அம்மாடி வித்யா. இல்லாத ஆளை கூப்பிட்டா எப்படி வருவா? யோ மாமா, நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உன்னை விழுத்தாதான் சரியாகும். மாப்ள, வித்யாவை கூப்பிடுங்க மாப்ள. சார், என்ன இப்படி கத்துறீங்க? இது பொண்ணுங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல். அதனாலதான் என் பொண்ணை கூப்பிடுறேன். மாமா, என்ன மாமா இதெல்லாம் இப்படி அன்டீசென்டா பிஹேவ் பண்றீங்க? நானா? டேய், நீங்க இப்படிலாம் கத்த கூடாதுடா. பேசாம இரு. மேடம், என் மருமக வித்யாவை வர சொல்லுங்க. சார், வித்யாங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல. என்னது இல்லையா? என்ன சொல்றீங்க? மேடம், இது சைதாப்பேட்டை ஏஞ்சல் ஹாஸ்டல் தானே? ஆமா. இங்கதான் என் மருமக இருக்கிறேன்னு சொன்னா. அந்த பேர்ல யாரும் இல்லையே. உங்களுக்கு வேற ஏதாவது பிரான்ச் இருக்கா? இல்ல மேடம், இது ஒரு ஹாஸ்டல் தான்.
வா பிரீத்தி. இங்க இல்லன்னா அப்போ ஏன் வித்யா இந்த அட்ரஸ் சொல்லணும்? இவங்களாம் வந்துட்டாங்க. இங்க பாருங்கம்மா, என் பொண்ணு பொய் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஸ்னேகா, பிரீத்தி, நீங்க எங்க இங்க? நாங்களும் வித்யாவை கூப்பிடதான் அத்தை வந்தோம். என்னதான் இருந்தாலும் நான் அவளோட மூத்தாரு. என் மேலயும் அவளுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும்ல, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இங்க வர்றதா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் மாமா எனக்கே தோணுச்சு. ரொம்ப முன்னாடியே வந்துட்டீங்களோ? ஆமா மாமா. ஆமா, நீங்க லேட்டு. இப்ப அதான் முக்கியமா? வித்யா எங்க? ஆண்டி, அந்த பேர்ல இங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. நாங்களும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டோம். அத்தை, என் பேர் இல்ல, வேற யாரு பேரு கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பண்றது, வியாதி கொஞ்சம் முத்தி போச்சு. என்னது? எனக்கு வியாதி முத்தி போச்சா? இவங்களுக்கு வியாதின்னு சொன்னா கோபம் வந்துரும். ஏய், என்ன நீ? அட இருங்க வார்டன், கிளம்பிட்டோம். வாங்க எல்லாம் போலாம். ஏமா, நீயே வரக்கூடாதுமா. சம்பந்தியம்மா, என் பொண்ணை கூப்பிடுங்க. அப்பா, எதுக்குப்பா? இருமா, கூப்பிடுங்க சம்பந்தி. வீட்ல ஒரு பரிகார பூஜை பண்ணணும். அதனால நீ திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும். சூப்பர் சூப்பர். வாமா வாமா, இப்போ வாமா. வா. மயக்கமாக்குறதுக்கு கர்ச்சிஃபா? இப்ப தானே அவங்க ரெண்டு பேருக்கும் மயக்கம் வந்திருக்குமே. வரட்டா? சரி சரி, வா. வந்துட்டு இருக்கான். யாரு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தாலும் சண்முகம் இதே வீட்ல தான் இருப்பான். அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இவ ஒருத்தி. ஹலோ, டேய், எங்கடா இருக்க? மேடம், அத ஏன் மேடம் கேக்குறீங்க? அந்த வித்யா என்ன ஒரு ரூம்ல வச்சு மயக்க மருந்து கொடுத்து பூட்டிட்டு போயிட்டா மேடம். இப்போதான் அந்த வார்டன் வந்து கதவை திறந்து விட்டு போனாங்க. அவ ஏதாவது பண்ணிருப்பான்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. அவ இப்ப இந்த வீட்டுக்கே வந்துட்டா தெரியுமா? ஆமா தெரியும் மேடம். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இங்கிருந்து கிளம்பினவங்க அங்கதானே மேடம் வந்திருக்கணும்.
சரி அதெல்லாம் விடு, நீ சீக்கிரம் கிளம்பி வா. இனிமேதான் நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஓகே மேடம். இனிதான் எனக்கும் நிறைய வேலை இருக்கு. உன் பிளான் மொத்தத்தையும் உன் கூடவே இருந்து தவிடு பொடியாக்குற. ஐயோ, இவர் வர கதவை தட்டுறாரு. யா போச்சு. யா மாமா மாமா, என்ன? என் பொண்ணு எங்க? எதுக்கு? அப்பா பொண்ணுக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? வித்யா, அவ உள்ள குளிச்சிட்டு இருக்கா மாமா. குளிச்சிட்டு இருக்காளா? ஆமா. தண்ணி ஊத்துற சத்தமே கேட்கல. மாமா, உள்ள போன உடனே குளிப்பாங்களா? என்ன மாமா கேனத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்ல டென்ஷன் ஆகுதுல்ல. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அது எதுக்குன்னு கேட்டா அப்படிதான் ஆகும். ஒருத்தங்க குளிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு எனக்கு தான் தெரியும். அவ உள்ள இருக்கா, நான் வெளிய இருக்கேன். நான் வெளிய இருக்கேன், அவ உள்ள இருக்கா. அதான் அவளுக்கு பதில் நான் டென்ஷன் ஆகுறேன். என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லி தொலைங்க. இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? சரி சொல்லாதீங்க. வித்யா, சொல்லுங்கப்பா. என்ன குரல் வித்தியாசமா இருக்கு? என்ன வெளியில சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்ல மாமா, அவ குளிச்சிட்டு இருக்கால, குளிச்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்து பேசுற எக்கோ தான் மாமா இங்க கேக்குது. அம்மாடி வித்யா. சொல்லுப்பா. அம்மாடி, அந்த சண்முக பைய ரொம்ப மோசமானவமா. அவங்கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை இந்த ரூமுக்குள்ள விட்டுறாதம்மா. எல்லாம் தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என்னம்மா அப்பா இப்படி விரட்டுற? ஆமா, குளிக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணா கோவம் வரதா செய்யும். போங்கப்பா. என்ன இழிப்பு? இதத்தான் நானும் சொன்னேன், நீங்க கேக்கல. இப்ப வாங்கி கேட்டுக்கிட்டீங்கல்ல, போங்க போங்க. பாரு, இப்ப வித்யா வந்திருக்கிறது உன்னை ஏத்துக்கிறதுக்கு இல்ல, உன் குடும்பத்தோட வாழ்றதுக்கும் இல்ல. என் குடும்பத்தை காப்பாத்த, அதனால நான் உங்க பொண்ணு கிட்ட நெருங்கி போக கூடாது. அப்படியே டிஸ்டன்ஸ்லயே இருக்கணும். அதானே? கரெக்டா சொல்றிய. இந்த பூமியே ரெண்டா பொழந்தாலும் அப்பாவும் பொண்ணும் இந்த விஷயத்துல மட்டும் கண்ணும் கருத்துமா இருப்பீங்களே. எனக்கு தெரியாதா என்ன? இங்க பாரு, தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அத ஒழுங்கா கடைபிடிக்கணும். ஆமா, நீ எங்க நிக்கிற? தள்ளி நெல்லு. சரி போங்க. இங்க பாரு, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இருக்குங்க மாமா. பத்திரமா இருமா. என்ன இவன் நெத்தில பொட்டு வச்சிருக்கான்? யாருமே கவனிக்கல, அத நீ மட்டும் கவனிக்கணுமாப்பா? என்ன சண்முகம் இது? டேய், என்ன பொட்டெல்லாம் வச்சிருக்க? அது எங்கடா போயிட்டு வர? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனியா இல்ல வேற எங்கேயாச்சும்? சார் தப்பா பேசாதீங்க சார். ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் கீழே விழ போனாங்க. அவங்கள பிடிக்கும் போது அவங்க மேல நான் விழுந்துட்டேன். அப்போ அவங்க பொட்டு என் நெத்தில ஒட்டி இருக்கலாம். அது எப்படி பொட்டு ஒட்டும்? ஐயோ அப்பா. மாமா, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. அதான் ஒட்டும். இதுல ஒரு ஆராய்ச்சியா என்ன? நீங்க ஏன் மாப்ள பதட்டமாகறீங்க? பின்ன அர்த்தம் இல்லாம பேசினா பதட்டமாக தானே செய்யுது. போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போங்க போங்க மாமா. டேய், நீ என்னடா பாத்துட்டு நிக்கிற? என் ரூமுக்கு வாடா. இவன் என்ன இவங்கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டுறான்? சரியில்லையே. ஒருவேளை இவனை வச்சு பிரீத்திய கார்னர் பண்ண பிளான் பண்றானோ? நீங்க போங்க சார், எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை?
1000 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? போங்க சார். டேய், அவங்க கிட்ட சொன்ன மாதிரி எங்க கிட்ட சமாளிக்க முடியாது. நெத்தியில ஸ்டிக்கர் போட்டு எப்படி வந்துச்சு? அது அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு தானே போயிருந்தோம். அங்க பொண்ணுங்க கூடி நின்னு கலாட்டா பண்ணாங்கல்ல, அதுல யாரோ ஒரு பொண்ணோட பொட்டு என் நெத்திக்கு வந்துருச்சு போல. அத நான் கவனிக்கலக்கா. ஓஹோ, நான் இப்ப சொல்றேன், இன்னும் எண்ணி 7 நாள்ல இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி வேதாவோட இமேஜ காலி பண்ணி இந்த பூஜையை தடுத்து நிறுத்தி அவங்கள நடு தெருவுக்கு கொண்டு வரல, என் பேரு பிரீத்தி இல்ல. நானா அந்த வேதாவான்னு பார்க்கலாம். முதல்ல யார்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது? இதுல ஒவ்வொரு விரல்லையும் இந்த ஃபேமிலில இருக்கிற ஒரு ஆளையும் பிக்ஸ் பண்ணிருக்கேன். இதுல யார்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு நீயே ஒரு விரலை தொட்டு முடிவு பண்ணு. சந்திரமோகன் நல்ல சாய்ஸ் தான். இந்த வீட்ல ரொம்ப ஆட்டம் போடுறதே அந்த ஆள் தானே. அவர் வெளியே தலகாட்ட முடியாத மாதிரி பண்றேன். என்ன பண்ண போறீங்க மேடம்? சொல்றேன், ஆனா இந்த சம்பவத்துல மொத்த குடும்பமே தலகுனிஞ்சு நிக்க போகுது. ஹலோ, என்ன சார், கை காலெல்லாம் நடுங்குதா? ரொம்ப பயமா இருக்கா? ஏய், யார் நீ? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்த போட்டோ எல்லாம் எப்படி எடுத்த? என்ன சார், செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எப்படி போட்டோ எடுத்தேன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? ஏய், நான் எந்த தப்பும் செய்யல. அது எனக்கு தெரியும். ஆனா இந்த போட்டோவை பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? தபர், என் பசங்களுக்கே நான் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில நான் கனவுல கூட என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ணதே இல்ல. ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ இந்த போட்டோ வெளியில வந்தா உங்க கௌரவம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். உங்க குடும்பமே உங்க முகத்துல காரி துப்பும். உங்க பொண்டாட்டி நீங்க கட்டின தாலி அறுத்து உங்க முகத்துல வீசிட்டு போயிடுவா. உனக்கு என்னதான் வேணும்? அப்படி கேளுங்க. இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. அர்ஜென்ட்டுக்கு ஒரு 50,000 அனுப்புங்க. என்ன மிரட்டறியா? சீக்கிரம் அனுப்பி விடுங்க சார், இல்லனா உங்க பொண்டாட்டியோட நம்பருக்கு எல்லா போட்டோவும் அனுப்பி வச்சிருவேன். இந்த நம்பருக்கே பணத்தை அனுப்பி வச்சிடுங்க சார். பாய். ஹலோ ஹலோ, உன் தாலிக்கு ஆபத்து வரப்போகுதுமா. யார் இந்த நேரத்துல? இந்த நேரத்துல அப்பா கால் பண்றாரு. ஹலோ விஜய், சொல்லுங்கப்பா. அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற. அப்பா என்னப்பா நீங்க பாட்டுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணி பணம் கேக்குறீங்க? டேய், எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கணுமா? பணம் வேணும்னு கேட்டா அனுப்பி வையேண்டா. இல்லப்பா, எதுக்குன்னு சொன்னீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, அவனுக்கு அனுப்பணும். சரிப்பா, நான் சென்ட் பண்றேன். பணம் வந்துருச்சு. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். அந்த போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. பொன்முட்டை இடுற வார்த்தை யாராவது கழுத்தறுத்து கொல்லுவாங்களா?